உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ். திருப்பியும் 3 மணி ரிசல்ட்டு தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். டேட்டு 13/4/2024. இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏபிசியில் என்ன கொடுத்துருந்தோன்னு பார்க்க போகிறோம். எது தான் வின் பண்ணியிருக்கு, எந்தெந்த நம்பர் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் ஏபிசி கெஸ்ஸிங் போயிடுவோம். முந்தைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 407 408 தான். 407 408 கொடுத்துருந்தாங்க. நம்ம போர்டுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருந்தோன்னு பார்ப்போம். 3 டிஜிட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 408. நம்ம பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்லேயே 48 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் நேற்று ஒன்றுமே அடிக்க முடியல. ஏ போர்டில் 4 கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 மட்டும் நம்ம தவற விட்டுட்டோம். ரெகுலராகவே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதை அடுத்த நாள் சரி செய்யணும்னு முயற்சி பண்ணுவோம். ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்க மேலும் முயற்சி செய்வோம். என்னோட சேர்ந்து நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங்கில் முதல் நம்பராக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 5 பார்க்க போகிறோம். ஏன் இந்த 5 பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 4-5 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4-4 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4-4-5 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5-4 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பியும் 4-5 ஸ்டார்ட் ஆகுது. திருப்பியும் 5-4ன்னு ஸ்டார்ட் ஆகுது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா 5-4ன்னு இந்த பகுதியில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 7-4, இங்கே பாருங்கள் 7-4 4-7 7-4 4-7 7-4. அப்போது இங்கே 7-4 இருக்குது, இங்கே 4-7 போயிடுச்சு. அப்போ இங்கே 4-5 வருமான்ற ஒரு கணிப்பு தான் உங்களுக்கு நான் 5 ஏ போர்டில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஆப்ஷனாக இதை தாண்டி என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 6 வருமானு பார்க்கணும். ஏன் இந்த 6 நான் ஏ போர்டில் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 4-6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 7-4-6 அடிப்படையில் 7-4-6 அடிப்படையில் 6 வருமான்ற ஒரு இன்னொரு கணிப்பு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே 06 இருக்குது, இங்கே 506 இருக்குது, 506 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 506ன்னு இங்கேயும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டைரெக்டாக தான் கொடுக்கணும்னு இல்லை, ஒருவேளை கிராஸ்லையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு 46 இருக்குது, 7-4-6 இருக்குது. அந்த அடிப்படையில் இங்கே 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3யும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4-3 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 7-4-3ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் படி நீங்கள் 3யும் கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா 9 இருக்குது, 4 இருக்குது, இங்கே 9 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது. 9-4-3ன்னு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த 3யும் இங்கே நாம் வச்சுக்கோம். பி போர்டில் மீண்டும் நான் 6 தான் தருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 506ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 6 வரலாம் 503ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அடிப்படையில் 503ன்னு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் 2 நம்பரும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை பி போர்டில் 6க்கான வாய்ப்பு கம்மியாச்சுனாலோ இல்லை 3க்கான வாய்ப்பும் கம்மியாக உங்களுக்கு தென்பட்டாலோ, ஒருவேளை 1010ன்னு இங்கே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல 1 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 501 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 501ம் ஒரு வேளை வாய்ப்பான மாறலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 41 இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், எல்லாமே ஒவ்வொரு நம்பருக்கான அடிப்படையான நம்பரை தான் எடுக்கிறாங்க. இங்கே ஏற்கனவே 74 இருக்குது, அதே 74 தான் எடுக்கிறாங்க. 97 இருக்குது, அதே 97 தான் எடுக்கிறாங்க. நாம் தான் நம்பரை மிஸ் பண்ணுறோம். அவங்க நம்மளை எப்படியெல்லாம் மாற்றணுமோ, ரிசல்ட்டை மாற்றணுமோ அந்த மாதிரியெல்லாம் மாற்றி கொடுக்குறாங்க. ஆனால் என்ன தான் மாற்றினாலுமே 97னா 97, ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அந்த தொடர்பில் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் தொடர்போடு தான் நம்பரை எடுக்கிறாங்க. அதை நல்லா கவனிச்சிக்கங்க. ஒரு வாட்டிக்கு பல வாட்டி சார்ட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்கள் கண்ணில் படாமல் ஒரு நம்பர்ஸுங்க இருக்கும். நம்ம என்ன நம்பர்ஸ் எடுத்தோம், ஒரு வேளை இங்கே என்ன நம்பர் சூஸ் பண்ணோம் போன ரிசல்ட்டில், ஆனால் அவங்க என்ன நம்பர் சூஸ் பண்ணியிருக்காங்க, 0 சூஸ் பண்ணியிருக்காங்க, 50ன்னு சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சூஸ் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா 4 சூஸ் பண்ணியிருப்போம், வேறு ஏதாவது நம்பர்ஸ் நிறைய சூஸ் பண்ணியிருப்போம்.
அந்த மாதிரி வேறு நம்பர்ஸை சூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த 0வை மிஸ் பண்ணிகிட்ருப்போம். ஏன் இந்த 0வை மிஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே 4 இல்லையே, 450 அதுக்கப்புறம் வர நம்பரை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா 453 தானே நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே வந்து 0 வராதே, ஏன்னா இது மேலே 4 இல்லையே நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இவங்க அந்த 5 அடிப்படையாக வச்சு 50ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்ம இப்போ உங்களுக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ இங்கே 0 இருக்கே, இப்போ இந்த 0க்கு கீழே என்ன நம்பர்லாம் இருக்குன்னு பாருங்கள். 3 இருக்குது, 9ம் இருக்குது, 7 இருக்குது, 1 இருக்குது, 0க்கு கீழே 6ம் இருக்குது. அடுத்து 0 எங்கே இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா 0க்கு 6, 0க்கு 2 இருக்குது. 502ன்னு எடுத்துட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மைனூட்டாக வாட்ச் பண்ணிங்க. ஏன்னா நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் நம்ம ரிசல்ட்டை கரெக்டாக எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த 1 வருமான்ற ஒரு தயக்கம் இருக்குது. ஏன்னா இது 3மே ஒரு குழப்பத்துக்குரிய நம்பர் தான். இது ஒன்றாலும் வரலாம். அதனால் ஆப்ஷனு உங்களுக்கு வச்சுட்டேன். சி போர்டில் நெக்ஸ்ட்டு சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 எடுக்கிறேன். ஏன் 2 எடுக்கிறேன்னா 182 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 1 to 8 இருக்கா, இங்கே 1 to 8 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 182 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 182 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 082 ஒரு ஆப்ஷனில் 2 வருமானு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 7 கொடுக்குறேன். ஏன் 7 கொடுக்குறேன்னா 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8, 7 ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம பி போர்டில் 6 எடுத்திருக்கோம். இங்கே பி போர்டில் 6 எடுத்திருக்கோம். இதற்கான தொடர்புக்கூடிய நம்பர் 67ன்ற அடிப்படையில் 67ன்னு பிசியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8707 507 இப்போ இங்கே கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 87ன்ற அடிப்படையில் 3யும் கொடுத்துருக்கும். 37 வரலாம். இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் 37, 36, ஒருவேளை இந்த நம்பருக்கு பி போர்டில் 3 எடுத்துட்டாங்க, ஒருவேளை நம்ம எந்த நம்பர் எடுப்போன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். 7 எடுக்கலாமா இல்லை 6 எடுக்கலாமா? ஏன்னா இங்கே 3 இருக்குது. இந்த 3 எடுத்தாங்கன்னா ஒருவேளை இந்த சரௌண்டிங்லேருந்து தான் நம்பர் எடுப்பாங்க. அதுக்காக சொல்கிறேன். 3 இருக்குது, 8, இங்கே 38ன்னு வந்துடும். அப்போது இந்த 8 தாண்டி என்ன நம்பர்லாம் இருக்கும்? ஒருவேளை 188ன்ற ஒரு ஆப்ஷனே இருக்குது. 188ன்னு கொடுத்துட்டானா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் பண்ணிடுறோம். அதுக்காக நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி 3 டிஜிட்டல் கெஸ்டிங் கூட போயிடுவோம். வாங்க போவோம். இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங். ஆல் போர்டில் 6-3 கொடுத்துருக்கேன். பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் ஒரு முறை வாட்ச் பண்ணிக்கங்க. எதுவுமே இதுதான் உறுதிபூர்வமானது கிடையாது. கொஞ்சம் உங்களோட கெஸ்ஸிங் இதில் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வின் பண்ண முடியும். இல்லைனா சின்ன சின்ன வின்னிங்காவது ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நல்ல ஒரு குறிக்கோளோடு சந்திப்போம். வணக்கம்.